புதுச்சேரி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியலிங்கம் கூட்டணி கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் மேளதாளங்கள் முழங்க ஊர்வலமாக சென்று வேட்புமனு தாக்கல் செய்தார். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கிருஷ்ணன். விவரம். புதுச்சேரியில் அனைத்து கட்சிகளும் அதிமுக, பாஜக மற்றும் காங்கிரஸ் கட்சி சார்பில் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுகின்றனர். இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக கடந்த 25ஆம் தேதி பாஜக, அதிமுக, நாம் தமிழர் கட்சிகள் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. இன்று கடைசி நாளான இன்று காங்கிரஸ் கட்சி நாடாளுமன்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்வதற்காக அவ்வைத்தடலிலிருந்து கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் தூரம் நடைப்பயணம் பேரணியாக நடந்து சென்றார். அப்பொழுது கூட்டணி கட்சிகள் சார்பில் இந்தியா கூட்டணி கட்சிகள் சார்பில் அனைத்து தலைவர்களும் மற்றும் தொண்டர்கள் என புடைசூழ மேலதாளங்கள் முழங்க இந்த ஊர்வலமானது புதிய மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்றனர். அங்கு முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, திமுக மாநில அமைப்பாளர் சிவா மற்றும் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் அவர் வைத்திலிங்கம் வேட்புமனு தாக்கல் செய்தார். அதன் பிறகு இது இன்று கடைசி நாள் என்பதால் பல்வேறு சுயேட்சை சட்ட உறுப்பினர்களும் இந்த வேட்புமனு தற்போது நடைபெற்று வருகிறது. இன்று கடைசி நாள் என்பதால் முக்கிய கட்சிகள் அனைத்துமே இன்று வேட்புமனு தாக்கல் புதுச்சேரியில் நடைபெற்று இருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி. செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.